அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி. இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு, ஒரு நேயர் கேட்குறாங்க, பிறக்கும் போதே இதுதான் நடக்கும் என எழுதப்பட்டு விட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் நடக்கும் என எழுதப்பட்டு விட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆம், ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது தான். அப்போது எழுதுனது மட்டும்தான் நடக்குமா, வேறு எதுவும் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆம், எழுதப்பட்டது மட்டுமே நடக்கும், வேறு எதுவும் நடக்க சாத்தியமில்லை. அப்போ விதியை மாற்ற முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆம், விதியை மாற்ற முடியாது. அப்போது நம்ம கடவுளை கும்பிடுறோமே, பிரார்த்தனைகள் பண்ணுறோம், ஆராதிக்கிறோம், பூஜைகள் பண்ணுறோம், பரிகாரங்கள் பண்ணுறோம், இதெல்லாம் எதுவுமே அதுக்கு பலன் கொடுக்காதா? அப்போ பிறந்துட்டா இப்படி மட்டும்தான் வாழணுன்னா அப்படி எதுக்கு கடவுள் வழிபாடு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்போ ஒரு வேளை கடவுள் சர்வ வல்லமை படைத்தவர் அப்படின்னு சொன்னால் நம்ம விதியை மாற்ற சக்தியோடு அவர் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விதியை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது, இது மாற்ற முடியாது, எழுதினது என்னவோ அது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொன்னால், அதை ஒரு எதிர்மறையான கண்ணோட்டத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்மீகத்தில் இன்னும் முன்னேற வேண்டியுள்ளதுன்னு அர்த்தம். உங்களுக்கு விதியை பற்றி ஒரு ஆழமான புரிதல் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் எனக்கு அருளிய ஞானம். ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கங்க. உங்களுக்கு இந்த ஆரஞ்சு பழத்தை பார்க்கும்போது என்ன தோணுது? ஒரு ஆரஞ்சு பழம் அப்படின்னு மட்டும் தோணுது இல்லையா? அது ஒரு ஒற்றை பழமாக பார்க்குறீங்க. ஆனால் இதே ஆரஞ்சு பழத்தை அந்த தோலை பிரித்து பாருங்கள். தோலை நீங்கள் உரிக்கும்போது உள்ளுக்குள்ளே நிறைய ஆரஞ்சு சுளைகள் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அது ஒரு பழம் போல தோன்றினாலும் அதில் நிறைய சுளைகள் இருக்கிறது. அந்த நிறைய சுளைகளால் ஆனது அந்த ஒரு பழம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இல்லையா? அதில் ஒரு சுளையை சாப்பிட்டு பார்க்குறீங்க, ரொம்ப புளிக்குது. இன்னொரு சுளையை சாப்பிட்டு பார்க்குறீங்க, கொஞ்சம் நார்மலாக புளிக்குது. இன்னொரு சுளையை சாப்பிட்டு பார்க்குறீங்க, புளிக்கவும் இல்லை, இனிக்கவும் இல்லை. இன்னொரு சுளையை சாப்பிட்டு பார்க்குறீங்க, மெல்லமாக இனிக்குது, கொஞ்சம் இனிக்குது. அதுக்கப்புறம் அடுத்ததில் நிறையா இனிக்குது, இன்னொன்றில் தித்திப்பாக இருக்குது. இப்படித்தான் விதி படைக்கப்பட்டுள்ளது. நான் சொன்னது அந்த ஆரஞ்சு பழம் அப்படிங்கிறது நீங்கள் நம்ம சமுதாயம் காட்டும் அந்த விதி அப்படிங்கிற கோணம். விதி என்பது எழுதப்பட்டு விட்டது, அது மாற்ற முடியாதுன்னு. ஆனால் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரே ஒரு பழமாக ஒரே ஒரு வாழ்க்கை தான் வாழ முடியும்னு நினச்சிங்கன்னா அதுதான் அங்கே பிழை. அப்போது இப்படி படைச்சிட்டான், இன்றைக்கி இப்படி தான் வாழ்ந்தாகணும், இன்றைக்கி இப்படி தான் மனுஷன் பிறந்தாகணும், வாழ்ந்தாகணும், இறந்தாகணும் அப்படிங்கிறதல்ல விதி. உங்களோட வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் எப்படி அந்த ஆரஞ்சு பழத்தை தொளிக்கும்போது நிறைய சுளைகள் இருக்கோ, அது மாதிரி நிறையா உபவிதிகள் உண்டு. ஒரு விதிக்குள் நிறைய உபவிதிகள் உண்டு. ஒவ்வொரு உபவிதியும் ஒவ்வொரு வாழ்க்கையை குறிக்கிறது. ஒரு லட்சாதிபதி அப்படின்னு சொல்லிட்டா ஒரு சுளை ஒரு உபவிதியில் 1,00,000 மட்டுமே வைத்திருப்பவனாகவும், அதே விதிக்குள்ள உயர்ந்த உபவிதியை பார்த்தீங்கன்னா 1,00,00,000க்கு 1 பைசா குறைந்தவனாகவும் இருக்குது. ரெண்டுமே லட்சாதிபதி தான். ஆனால் 1,00,000 வைத்திருப்பவனுக்கும் 1,00,00,000க்கு 1 பைசா வச்சுருப்பவனுக்கும் 99,99,999 ரூபா 99 பைசா, ரெண்டுமே லட்சாதிபதிகள் தான். ஆனால் வித்தியாசம் வேறு வேறு இல்லையா? உங்கள் விதிக்குள்ளே எந்த அளவுக்கு உபவிதிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன, சாத்தியங்கள் ஏற்கனவே படைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு எது ஆர்வம் தருதோ, உங்களோட பேஷன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உற்சாகம் தருதோ, அதற்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுத்தீங்கன்னா உங்களோட இஷ்டப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழும் அளவுக்கு அந்த விதிக்குள்ளேயே சாத்தியங்கள் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் விதியை பற்றி முற்றிலும் தவறான ஒரு கோணத்தில், இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா இந்த கஷ்டத்தில் தான் நம்ம வாழ்ந்தாகணும் போல் இருக்குது, இல்லைன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த கஷ்டத்திலிருந்து பரிகாரம் பண்ணால் வேறொரு சக்தி வேணும் போல் இருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்படி அல்ல. ஒரு சுளையிலிருந்து இன்னொரு சுளையை நீங்கள் தேர்ந்தெடுத்து சுவைப்பது எப்படின்னு புரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் விதிக்குள்ள, ஒரு உபவிதியிலிருந்து இன்னொரு உபவிதிக்கு இடம் மாறுவது எப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த விதிக்குள் எந்த உபவிதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விளையாட்டை விளையாடுவது உங்கள் மதி. விதிக்கும் மதிக்கும் உண்டான தொடர்பு என்னன்னு சொன்னால், விதிக்குள் மதி விளையாடுகிறது. ஆனால் அப்போ விதியை வெல்ல முடியாதான்ற கேள்விக்கு அர்த்தமே தேவையே கிடையாது. ஏன்னா விதிக்குள்ளேயே மதி என்னென்னலாம் ஆசைப்படுதோ அதற்குள் அதுவும் இருக்கிறது. ஆசைன்னு சொன்னால் மனம் என்ன வேணால் ஆசைப்படுதோ அதுக்கு இல்லை. எனக்கு 100 கோடி இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 100 கோடி என்பது தேவைப்படுறதா இருக்காது. உங்களோட உண்மையான தேவை எதுவோ, உங்களுடைய பூர்த்தியை எது செய்யுமோ, பூர்த்தி செய்யும் அளவுக்கு உங்கள் விதியிலேயே சாத்தியம் உள்ளது. இதை நன்றி தெரிவிக்கிறதுக்கு பேர் தான் பிரார்த்தனை. நீங்கள் கடவுள்கிட்ட எதையும் புதுசாக எனக்கு படைச்சி கொடு கடவுளே, எதையும் எனக்கு ஒன்று அமைச்சு கொடு கடவுளேன்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப பழமையான ஆன்மீகம்.
நீங்கள் எதை கற்பனை பண்ணுறீங்களோ அது உங்களோட விதிக்குள் ஏதோ ஒரு விதத்தில், ஒரு வடிவத்தில், ஒரு வழியில் சாத்தியமாக உள்ளது. ஏன்னா படைப்பு என்பது நேரத்திற்கு அப்பாற்பட்டது. அப்போது அந்த விதிக்குள்ளேயே உங்களுக்குள்ள நிறைய சாத்தியங்களை பழக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் விதி என்பது ஒரு ஒற்றைச்சாலை, இவ்வளோதான், இதுக்கப்புறம் வேறு எதுவும் கிடைக்காதுன்ற அந்த மனோபக்குவத்திலிருந்து நீங்கள் வெளில வருவீங்க. உங்களுடைய நம்பிக்கைகளில் திருத்தம் தேவை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய ஒரு நல்ல உபவிதிக்கு நீங்கள் போகணும். ஒரு கெட்ட உபவிதியிலிருந்து ஒரு நல்ல உபவிதிக்கு நீங்கள் உங்கள் விதிக்குள்ளேயே பிரயாணம் பண்ணணுன்னா உங்களோட மன வளமை தான் முடிவு செய்யும். உங்களுடைய நம்பிக்கைகள் உங்களுடைய சக்தியை பயன்படுத்தும் போது அது சுபிஷமாக மாறும். என்ன சுபிஷம் உங்களுக்கு தேவையோ அந்த சுபிஷமாக மாறும். உங்களுடைய சக்தியை உங்களுடைய தவறான நம்பிக்கைகள், எதிர்மறை நம்பிக்கைகள் பயன்படுத்துச்சுன்னு சொன்னால் அது வறுமை தான் உருவாக்கும். அப்போது செழுமை உருவாக்குறதுன்றது உங்களுடைய உயர்ந்த உபவிதியும், அதே மாதிரி வாய்ப்புகள் குறைந்த உபவிதியை உங்களுடைய வறுமையான நம்பிக்கைகள் உங்களுடைய சக்தியை பயன்படுத்தும் போது உங்களுக்கு கிடைக்குது. இவ்வளோதான் விஷயம். அதனால் நீங்கள் கடவுளுக்கு விதி இப்படி எழுதிட்டானே, கடவுள் எனக்கு எதையும் படைக்காமல் விட்டுட்டானேன்னு சொல்கிறீங்கன்னா ஆன்மீகத்திலிருந்து வேறெங்கேயோ பக்கம் போயிட்டுருக்கிறீங்க. கடவுளை பற்றிய ஒரு அடிப்படை தெரியாமல் இருக்கிறீர்கள். விதியை பற்றிய ஆழமான புரிதல் இல்லாமல் ஒரு மெட்டஃபிசிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. உங்களுக்கு எப்படியாவது ஒன்று ஒரு தெய்வத்துக்கு அடிமையாக்கிடணும், ஒரு மதத்துக்கு அடிமையாக்கிடணும், ஒரு சாமியாருக்கு அடிமையாக்கிடணும், ஒரு வழிபாட்டு முறைக்கு அடிமையாக்கிடணும், தெய்வத்துக்கு அடிமையாக்கிடணுங்கிறது மட்டும்தான் இங்கே ஆன்மீகத்தினுடைய குறிக்கோளாக இருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டும். அப்படின்னா நீங்கள் ஒரு ஆன்மாவாக ஒரு விதியை தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னு சொன்னாலே அதுக்குள்ளே ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களோட மதியோட வேலை என்னன்னு சொன்னால், உங்களுக்கு எது ஆர்வமும் உற்சாகம் தருகிறதோ அதில் நீங்கள் செயல் வடிவம் கொடுங்கள். உங்கள் திறமைன்றது தானாக வெளிப்படும். அதில் உயர்ந்த உபவிதியை நீங்கள் பார்ப்பீங்க. கஷ்டப்படுற எல்லாரும், ஏழையாக பிறக்கிற எல்லாரும் ஏழையாகவே இருந்துறதில்ல. அதில் பணக்காரனானும் இருக்கான், உழைச்சி சம்பாரித்து செட்டிலாருன்னு இருக்கான். எங்கள் தெருவில் 4 அண்ணாச்சி கடை இருக்குது. 4 அண்ணாச்சியுமே நல்லா தான் இருக்காங்க. ரொம்ப வறுமையான சூழ்நிலையில் இங்கே மெட்ராஸ் கூடி வந்தவங்க தான். அப்போது எனக்கு விதி சரியில்லை, எனக்கு ஆண்டவன் படைச்சதே இப்படித்தான் உட்காந்தா அது உங்களுக்கு நீங்களே உங்களுடைய எதிர்மறை நம்பிக்கைகள் உங்களை ஆட்சி செய்கிறது. அப்போது நீங்கள் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டதா அப்படின்னு சொன்னால், ஆம், எழுதப்பட்டு விட்டது தான். ஆனால் எழுதப்பட்டது நிறைய உபவிதிகளாக உங்களோட கற்பனைக்கும் அப்பாற்பட்டே உங்கள் விதிக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்கள். அப்போது நீங்கள் பண்ணுற பிரார்த்தனை, பரிகாரம், பூஜைகள்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்த உபவிதியில் இருக்கக்கூடிய ஒரு அலைவரிசையில் உங்களோட மனம் இருக்கோ உங்களோட மனதின் அலைவரிசையை மற்றும் மாற்றுவதற்கு அது ஒரு கருவிகளாக பயன்படுது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு உபவிதியிலிருந்து இன்னொரு நல்ல உபவிதிக்கு இடம் மாறுகிறீர்கள். இப்போது என்னால் முடியாதுன்னு நம்பிட்டு இருக்கீங்க. ஒரு சித்தர் வர்றாரு, திடீர்னு உங்களுக்கு ஒரு 5 ரூபா காசு கொடுத்து ஒரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம், மகாலட்சுமி கடாட்சத்தோடு நீ வாழ்வாய், நீ நல்லா இருப்ப, இன்னிலிருந்து உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ தாராளமாக உனக்கு இப்போ என்ன விருப்பமோ அதை நீ செய், உனக்கு கண்டிப்பாக என்னோடய ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்லும்போது உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரலாம். அப்படிங்கும்போது உங்களோட நிஜத்தில் அப்படிப்பட்ட ஒரு சித்தரை ஏன் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, உங்களுக்குள்ளே உங்களை பற்றின ஒரு நம்பிக்கை வரணும்னா அதுக்கு சித்தர் ஒரு கருவியை பயன்படுறார். அப்போ நீங்கள் பண்ணுற பூஜைகள், புனஸ்காரங்கள் இது எல்லாமே என்னென்னா என்ன மாற்றம் செய்துன்னா உங்களோட அலைவரிசையில் மாற்றம் செய்து, ஒரு உற்சாகமான அலைவரிசை, ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அலைவரிசை, ஒரு குதூகலமான அலைவரிசை, ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அலைவரிசை உங்களுக்கு ஒரு ஆன்மீகம் கொடுத்துச்சுன்னு சொன்னால் அது எதுவும் செய்கிறதில்ல. அது உங்களுடைய அலைவரிசையை மாற்றும் போது நீங்கள் எப்படி டிவியில் ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு உபவிதியிலிருந்து ஒரு சேனல்லேருந்து இன்னொரு சேனலுக்கு நீங்கள் ப்ரோக்ரஸ் ஆகிக்கிறீங்க. அப்போது உங்களோட நம்பிக்கைகள் வளமையாக இருந்ததுன்னு வைங்க, உங்களோட நிஜத்தை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள். ஆத்மா லெவலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா தான் தன்னுடைய விதி நிர்ணயத்தை தேர்ந்தெடுக்கிறது. நீங்கள் ஒரு மனமாக ஆத்மாவுடைய எக்ஸ்டென்ஷன். நீங்களும் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய உயரிய நான் தேர்ந்தெடுத்த அந்த விதிக்குள் உங்களுடைய குட்டி நானான அந்த மனம் என்பது வளமையாக செழுமையாக செயல்பட்டுச்சுன்னு சொன்னால் அதற்குண்டான சுபிஷத்தை ஈர்க்கும். அதுக்கு குறைவு அப்படிங்கிறது ஒன்றுமே வராது. எவ்வளோ பெரிய சவாலாக லைஃப்பில் பிறந்திருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் அது பிறந்திருந்தாலும் அதில் ஒரு நிறைவை அதனால் காண முடியும், அதில் ஒரு மகிமை அதனால் காண முடியும். விதி எனக்கு சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா ஆன்மீகம் இல்லை. உங்களுக்கு விதி சரியில்லை, உனக்கு நேரம் சரியில்லை, யோகம் சரியில்லை, உனக்கு தோஷம் இருக்கின்றது, சாபம் இருக்கின்றது ஆன்மீகத்தை நீங்கள் கையில் பிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு புளிச்சு போன அந்த சுளையை மட்டும்தான் சுவையாக தரும். நான் எது நடந்தாலும் சரி, நான் பாசிட்டிவாக இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னவோ, எனக்கு ஆர்வம் தரக்கூடிய விஷயம் என்னவோ அதற்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மேன்மையை அடைந்தே தீர்வீர்கள். பகுத்தறிவு தான் ஆன்மீகத்தினுடைய முதல் கருவி.
அதுதான் உங்களோட ஆயுதம். முருகனுக்கு எப்படி வேல் ஆயுதமோ அதே மாதிரி உங்களோட மனதிற்கு ஆயுதம் என்னன்னு சொன்னால் உங்களோட பகுத்தறிவு. புரியுதுங்களா? வளமையான நம்பிக்கைகளோடைய நீங்கள் உங்களோட மனம் என்பது தயார்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றது தான் தெளிவின் வழியுடைய ஒரே பிரதான நோக்கம். அதனால தான் உங்களை செழுமைப்படுத்துவதில் இந்த சேனல் ரொம்ப குறியாக இருக்குது. ஆரம்பத்தில் சொல்கிறது என்ன? தெளிவின் வழி என்பது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் அப்படிங்கிறேன். நான் புராணங்களை பற்றியோ இதிகாசங்களை பற்றியோ யாரை பற்றி நான் பேசுகிறதில்ல. நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னா என்ன பண்ணணுங்கிறத மட்டும் பேசுகிறேன். அடுத்த செகண்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு பேசுகிறேன் நான். உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் தாருங்கள். விதியை பற்றி கவலைப்படாதீர்கள். அது எவ்வளோ பெரிய சோதனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் அது கற்றுக் கொடுக்க பாடத்தை மட்டும் எடுத்துகிட்டு நேராக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்களுடைய மனதை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் எந்த விஷயம் இந்த கணத்தில் எனக்கு அதிக ஆர்வம் உற்சாகம் கொடுக்குதோ அதுக்கு செயல் வடிவம் கொடுன்னு ரகு சொல்கிறானே அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்கள். அப்படியே தட்டி விட்டுட்டு போயிடாதீங்க. நான் சொன்னதை இந்த கணத்தில் எனக்கு எந்த விஷயம் ஆர்வம் உற்சாகம் கொடுக்கும் யோசிங்க. உங்கள் கற்பனையிடம் கேளுங்கள், செயல் வடிவம் கொடுங்க. அதுக்கு என்ன உங்களோட மனநிறைவு உங்களுக்குள்ளே எப்படி ஒரு அலைவரிசை மாற்றம் வருதுன்னு பாருங்கள். தொடர்ந்து அந்த அகச்சூழலில் இருந்து பாருங்கள். எப்படி உங்களுக்கு கதவுகள் ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். மாற்றத்தை நோக்கி நீங்கள் போக வேண்டாமா? 1000 புராணங்கள் நீங்கள் கேட்டாலும் 1000 சூத்திரங்கள் நீங்கள் படித்தாலும் பிரம்ம சூத்திரமே நீங்கள் படித்தாலும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுத்தா மட்டும்தான் அந்த வாழ்க்கை மாறும். புரியுதுங்களா? பிரம்மசூத்திரம் படிப்பது உங்களுக்கு ஒரு ஆர்வம் உற்சாகம் தருகிறதுனா அது வேறு விஷயம். சரிங்களா? ஸோ அதனால் விதியை பற்றி கவலைப்படாதீர்கள் அப்படிங்கிறது தான் உங்களுடைய மதிக்கு நான் அன்புடன் கேட்டுக்கொள்வதாகும். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எனக்கு கேளுங்க. உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகளோ ஆலோசனைகளோ எனக்கு வேண்டும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா எங்கிட்ட ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணலாம். கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. கால் செய்வதை தவிர்க்கவும். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள்ள நிறைய மனமாற்றம், பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், பாசிட்டிவ் ஷிஃப்ட்ஸ் நடந்தது உண்மை. அதற்கு தெளிவின் வழி மிக முக்கியமான காரணம். இந்த தெளிவின் வழியுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நிறைய மக்களை சென்றடைய வேண்டும், இது வளர வேண்டும். அதற்கு நான் எனக்குரிய ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் நான் பண்ண விரும்புகிறேன். உங்களுடைய உள் உணர்வு சொல்லும் பட்சத்தில் மேலே என்னுடைய ஜிபே நம்பருக்கு அதுக்கு நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம். இல்லைன்னா தெளிவின் வழிக்கு பக்கத்தில் கீழே ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், இல்லைனா தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை. உங்களுடைய மாற்றத்திலிருந்து வரும் பொருள் தான் உங்களுக்கும் புண்ணியம், எனக்கும் புண்ணியம். அதுதான் உங்களுக்கும் நன்மை, எனக்கும் நன்மை. சரிங்களா? அதுவே என்னை ஒரு முழு நேர ஆன்மீகவாதியாக, ஒரு மாற்றத்திலிருந்து வரும் பொருள் தான், அதை நான் பயன்படுத்தி நான் ஒரு முழு ஆன்மீகவாதியாக மாறும்போது தான் அந்த ஆன்மீகத்துக்கு ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? அதனால் லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி.